கேமரா ரோலிங் சார். லைட்ஸ் ஓகே. சார், நீங்கள் உங்கள் பேர்லேருந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். என்னோடய பேர் இளவன். எனக்கு வயசு 21. என்ன மாதிரி கீழ் சமூகத்திலிருந்து மேலே வர்றதே ரொம்ப கஷ்டமுங்க. என் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு அழகான குடும்பங்க. அப்பா, அம்மா, நான். எங்கள் அப்பா செங்கல் சூளை வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளுங்க. என்னோடய அம்மா ஒரு கூலி தொழிலாளி. கஷ்டமான காலங்கள்லாம் அப்பாவும் அம்மாவும் 100 நாள் திட்டத்துக்கு வேலைக்கு போய் தான் என்னுடைய பசி தீர்த்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த எனக்கு கிடைச்ச பெரிய ஆயுதம்னா அது கல்வி மட்டும்தாங்க. படித்தேன், ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு படித்தேன். படித்ததுக்கு கூலியாக ஒரு பெரிய கல்லூரியில் இலவச சீட்டு கிடச்சிச்சு. அன்னைக்கு கல்லூரியோட முதல் நாள் எனக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ், ஆடிட்டோரியம், கேம்பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் ஊரில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாம் அவனை பார்க்குற வரைக்கும் உடனே அடித்து அவனை தட்டி விட்டுருவாங்க. இது அவனுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ட் அவன் வந்து அப்புறம் டீப்பில் இங்கே இருக்குது. யார் பண்ணுற கை வைக்கிற? நான் ஏன் அவன்கிட்ட அடி வாங்குறேன் தெரியுமா? இல்லை, அவன் எதுக்கு என்ன அடிக்கிறான் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் ஒரு 40 அடி ரோடு. நான் இந்த சைடு பிறந்தனால நான் அடி வாங்குறேன், அவன் அந்த சைடு பிறந்தனால அவன் என்னை அடிக்கிறான். அவங்க என்ன அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். உள்ளவா. தள்ளிடுறா. எனக்கு கக்கூஸ் குழம்பு வரல, போய் கக்கூஸ் குழம்பு போ. என்னடா முறைக்கிற? படா. ஊரில் நெய்த கழுவ போய் கழுவிடா, படா. என்னடா கழுவலையா? ப்ரஷ் இல்லையா? இந்தா போய் கழுவு போ. என்னதான் இவ்வளோ கொடுமை பண்ணாலும் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கினாலும் அவங்கள பிரிக்க முடியாது என் படிப்பு மட்டும்தான். அதனாலோ என்னன்னு தெரியல, நான் படிக்கிறத மட்டும் விடவே இல்லை. நான் எப்போ அவனை பார்த்தனோ அவன் எல்லார்கிட்டேயுமே அதை சொல்லி இப்போ எல்லாருமே என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சரி, நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் என் வாழ்க்கையவே புரட்டி போட்ட நாள். என்னை ஓரமாக உட்கார வச்சு துப்புனாங்க.
எந்த கைதுன்னு எழுதுது அப்படின்னு அவன் காலை வச்சு என் கையை நசுக்குனாங்க. அப்போ கதவு திறக்கிற சத்தம், வாரன் சார் வந்தாரு. என்னை அடிச்சவனுங்க வாரன் சாரை பார்த்து கண்ணை அசைச்சானுங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரே இறங்குதானே சார். என் மொத்தமா ஒதுக்கி வச்சாங்க சார். 10 நாள் என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க சார். எல்லா பழியையும் என் மேல போட்டாங்க சார். அன்னைக்கு வெறுத்த சார் இந்த நாட்டை, இன்னும் வெறுத்துட்டு தான் சார் இருக்கிறேன். டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, எப்போ கூட போனான்னு தெரில. ஸோ டென்ஷன் ஆகுது. ஒரு வழியாக கூப்பிட்டானுங்க. டேக் யூ சீட். குட் மார்னிங் சார். பார்த்தீங்களா, வாழ்க்கை என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு. பொதுவாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தானே சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னன்னா, அவன் எனக்கு பண்ணதை நான் அவனுக்கு திரும்ப பண்ணாமல் இருக்கிறதுக்கு. நான் நினச்சா அவனை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப முடியும். அப்படி நான் பண்ணால் அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும்.